சே, என்ன பிசினஸ் பண்றதுனே தெரியல. நேத்து கூட தான் ஒரு எண்ணெய் பிசினஸ் பண்ணோம். முறுக்கு சுட்ட எண்ணெயும் அதிரசம் சுட்ட எண்ணெயும் வித்து காசாக்கியாச்சு. இன்னைக்கு என்ன பிசினஸ் பண்றதுன்னு தெரியாம குழப்பமா இருக்க. கத்தாலம் காட்டு வழிங்கிற மாதிரி இந்த காட்டுக்குள்ள வந்து நிக்கிறேனே, என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியலங்க. இந்த பெரிய காட்டுல என்னத்தையாவது உன்னை களவாண்டுட்டு போய் எவகிட்டையாவது வித்து காசாக்கணும். அவன் எனக்கு 1000 பிரச்சனை, இந்த காக்கா வேற இடையில. ஆஹா, காக்கா மூலியமா இன்னைக்கு ஏதோ நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு போல. இந்த காக்காவை பிடிச்சு இன்னைக்கு பேசாம காக்கா பிரியாணி போட்டுடலாமா? அடியே சின்ன பொண்ணு, நான் உன் கையில சிக்கனா தானே என்ன வச்சு காக்கா பிரியாணி பண்ணுவேன். இருடி, என் காக்கா கூட்டத்துக்கெல்லாம் உன்னை பத்தி சொல்லிட்டு வரேன். அம்மாடியோ, என்ன இது காக்கா பேசுது? உன்ன மாதிரி கருங்குரங்கெல்லாம் பேசும்போது என்ன மாதிரி காக்கா பேச தாண்டி செய்யும். ஏ காக்கா, எங்கே நீ ஓட முடியாது. ஒன்ன மட்டும் இல்ல, உன் காக்கா கூட்டத்தை இன்னைக்கு நான் கைமா பண்ணி பிரியாணி போடுறேன்னா இல்லைன்னு மட்டும் பாருடி. நாங்க என்ன மனுஷங்க நினைச்சியா? ஆளாளுக்கு ஒரு பக்கம் அத்துக்கிட்டு ஓடுறதுக்கு. நாங்கெல்லாம் காக்காடி. ஒன்னு கூட்டிட்டோன்னு வச்சுக்கேன், உன்னை வச்சு குமிரிடுவோம் குமிரி. இருடி, உன் மண்டையில கொத்தி 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 உன் மூளையை ஜூஸ் மாதிரி குட்டிக்கிறோம். என் கூட்டத்தை கூட்டிட்டு வரேன் பாரு. இந்த காக்கா சொன்ன மாதிரி நம்ம மண்டையில இருக்க மூளையை ஜூஸா குடிச்சாலும் குடிச்சுடும். மனுஷங்க மாதிரி கிடையாது, இதுங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கும். ஒன்னா சேர்ந்தா நம்மளை வச்சு கைமா பண்ணாலும் பண்ணிரும். ஐயோ, காக்கா பிரியாணி போடலான்னு பார்த்தா இந்த காக்காங்கெல்லாம் என்ன வச்சு சின்ன பொண்ணு பிரியாணி போட்டுரும் போல. சே, காக்கா தான் தப்பிச்சிருது. இப்ப என்ன வச்சு பிசினஸ் பண்றதுன்னு தெரியலையே. மேல பாப்போம், ஏதாவது கிடைக்குதானு. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். அடியே காக்கா காக்கா, இருடி. நீ தானே எஸ்கேப் ஆயிட்ட. உன் எக்கு என்கிட்ட மாட்டிக்கிச்சுல. ஒரு மரம் இல்ல, பல மரம் இருக்கு. பல மரத்துலயும் பல காக்கா கூட இருக்கு. இன்னைக்கு நமக்கு நிறைய காக்கா முட்டை கிடைக்க போகுது. ஐ ஜாலி ஜா. ஓவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் காக்கா முட்டை காக்கா முட்டை காக்கா முட்டை காக்கா முட்டை. எப்பாடா, காக்காக்கு தெரியாம காக்கா முட்டையை ஆட்டையை போட்டு வந்தாச்சு. பட் இந்த காக்கா முட்டை கலர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன பண்றது? பேசாம வழக்கம் போல தேலையை அவிச்சு உள்ள முட்டையை முக்கி எடுத்துட வேண்டியதான். இத கோழி முட்டைன்னு சொல்லி விற்கணும். அது வெறும் கோழி முட்டைன்னு சொல்லக்கூடாது, நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லணும். அப்பதான் மக்கள் எல்லாம் ஈஸியா ஏமாந்து போவாங்க. முட்டை கடை ஓரத்தில முட்டை ஒன்னாங்க முட்டை ரெண்டாங்க முட்டை மூணாங்க வாங்க போனேன். முட்டைய வாங்கி மொத்தமா நீங்க வீட்டில் தானே வச்சுக்கோங்க. அம்மா வாங்க, ஐயா வாங்க. அழகான முட்டை, ஆரோக்கியமான முட்டை, கலரான முட்டை, கருத்தான முட்டை, சத்தான முட்டை, நம்ம காக்கா முட்டை. சின்ன பொண்ணு, என்னது காக்கா முட்டையா? ஐயோ ராணியக்கா, வாங்க வாங்கக்கா. ஐயோ, நம்ம காக்கா முட்டைன்னு சொன்னது கேட்டிருப்பாங்களோ. என்னடி காக்கா முட்டைன்னு கத்திட்டு இருக்க? வேற ஒண்ணு இல்லக்கா, முட்டை கடை வச்சிருக்கேன்ல, காக்கா அடிக்கடி இந்த பக்கம் பறந்து போகுது. அதான் காக்காட்ட இருந்து முட்டையை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கேன்க்கா. ஓ அப்படியாடி, சரி சரி. ராணிக்கா, முட்டை வாங்கிக்கோங்கக்கா, முட்டை வாங்கிக்கோங்க. ஏன் ராணியக்கா, உங்களுக்கு முட்டை வாங்குறதுக்கு வேற கடையே கிடைக்கலையாக்கா? அடியே ஒத்தரோசா, ஏன் வியாபாரத்தை கெடுக்கிறதே உனக்கு பொழப்பா போச்சோடி? என்னடி பொசுக்குன்னு வந்தது வராதமா இப்படி சொல்லிவிட்ட? பின்ன என்ன ராணியக்கா, இவகிட்ட எல்லாம் எந்த தைரியத்துல நீங்க முட்டை வாங்குறீங்க? இவளே ஒரு ஃப்ராடு பித்தலாட்டக்காரின்னு உங்களுக்கு தெரியாதா? அடியே வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்டடி. ஓஹோ, பாட்டு பாடுனா பயந்து ஓடிடுவோமா? பின்ன நட்டி என்கிட்டே வந்து என் முட்டையை குறை சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயய்யய்யய்யா, எப்ப பாரு நீங்க ரெண்டு பேரும் எலியும் பூனையாட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருங்கடி. என்னங்க சத்தம், என்னங்க சத்தம்? சண்டை போட்டுட்டு இருக்காங்கடி. என்ன ராணியக்கா, புதுசா ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா டெய்லி நடக்கிறதே சொல்லுவீங்க. அதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு ரெண்டு பேரும் சம்மந்தம் பேசிட்டு இருக்காவ சொல்ல முடியும்? சரியா போச்சு போங்க. ஆமா, இன்னைக்கு என்ன சண்டை? சின்ன பொண்ணு முட்டை கடை வச்சிருந்தாட்டி, சரி வீட்டுக்கு முட்டை வேணுமே, அவகிட்ட 4 முட்டை வாங்கலான்ட்டு போனேன்டி. பின்னாடியே வந்துட்டா இந்த ஒத்தரோசா. வந்துட்டு வராதம்மா, அவகிட்ட ஏன் முட்டை வாங்குறீங்கன்னு கேட்டிருப்பாளே. அது எப்படி இம்புட்டு சரியா சொன்ன? வந்துட்டா ஜோசியக்காரி. நான் என்ன சொன்னேன், அவ என்ன சொன்னான்ட்டு. பின்ன அவ வச்சிருக்கத நீ கொறவனடி எந்த தரம் சொல்லிக்கிட்டு இருக்க? அதத்தான் கண்டுபிடிச்சேன். எடியே சிஏடி ஆபீசர் எனக்கா வந்துட்டியே. நான் பேசுறத கண்டுபிடிக்கிறவ சின்ன பொண்ணு வச்சிருக்க முட்டை ஒரிஜினல் கண்டுபிடி பாப்போம். ஐயா, இவளுக்குள்ள போட்டியில நம்ம முட்டையை வந்து ரிசர்ச் பண்ணிடுவாளுங்க போல. என்னதான் பண்றாளுன்னு பாப்போமே. இதெல்லாம் என்ன முட்டை? அது வந்து எக்கா சொல்லிட்டி, நான் வரும்போது ஏதோ கூவி கூவி சொல்லிட்டு இருந்தியே, இதான் என்ன முட்டைடி? அதுவாக்கா, இதெல்லாம் நாட்டுக்கோழி முட்டைக்கா. பார்த்த தெரியல, நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி முட்டை. அடியே, இவ இத நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்றாடி. பாக்குறதுக்கு நாட்டுக்கோழி முட்டை மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம சின்ன பொண்ணு தான் ஃப்ராட் ஆச்சே. இதெல்லாம் பிராய்லர் கோழி முட்டையா தான் இருக்கும். இது நாட்டுக்கோழி முட்டையா தான் இருக்கு. இப்படியே அடிச்சடிச்சு பேசிக்கிட்டு இருந்தா எப்படிடி? இது நாட்டுக்கோழி
முட்டையா இல்ல பிராய்லர் கோழி முட்டையான்னு உடைச்சு பேசுங்கடி. ஐயோ ராணியக்கா என்ன சொல்றீங்க? உடைச்சு பேசவா? இதுக்கு ஏண்டி நீ பதற? பின்ன என் முட்டை கடையில இருக்க முட்டையெல்லாம் உடைச்சு பேசுன்னு சொன்னா எனக்கு பயம் வராதாக்கா? ஐயய்யய்யா முட்டையை உடைச்சு பேச சொல்லலடி, உண்மையை உடைச்சு பேச சொன்னேன். ஐயா இவங்க கூட எல்லாம் வியாபாரம் பாக்குறது எவரெஸ்ட் மலை ஏறுற மாதிரி இருக்கு. சின்ன பொண்ணு இது பிராய்லர் கோழி முட்டை தானே? சின்ன பொண்ணு இது நாட்டு கோழி முட்டை தானே? இது பிராய்லர் கோழி முட்டை தானே? இது நாட்டு கோழி முட்டை தானே? சொல்லுடி சொல்லு, இது ரெண்டுல எந்த முட்டைன்னு சொல்லுடி. இது நாட்டுக்கோழி முட்டையும் இல்ல பிராய்லர் கோழி முட்டையும் இல்ல, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் காக்கா முட்டை தானே. வாய மூடிட்டி, உள்ள வாய்க்குள்ள காக்கா முட்டையை போட்டு பேர போகுது. காக்கா முட்டை? காக்கா முட்டை இல்லட்டி, காக்கா வாய்க்குள்ள முட்டையை போட்டு பேர போகுதுன்னு சொல்றா. ஓ சரி நான் கூட என்ன போய் ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். எங்கே போற மாரியாக்கா? என்கிட்ட வந்து ஏறாத்தாங்கலாம் அந்த கதையால இருக்கு. நான் அந்த பக்கமா கடைக்கு போயிட்டு இருந்தேன், முட்டைன்னு கூவுன்னு கூவிட்டு என்ன முட்டைன்னு சொல்ல மாட்டேங்க. என்னதுக்கா முட்டை இருக்கு? சந்தேகப்பட்டா எப்படிக்கா? எல்லாம் நாட்டுக்கோழி முட்டை, தரமான முட்டைக்கா. பாத்தீங்களா நாட்டுக்கோழி முட்டை தான்க்கா. அப்படியே அவளை விட்டா கற்பூரத்து மேலனாலும் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவாட்டி. அவளே ஒரு ஃப்ராடு பிக்காளி, இவ சொல்றான்னு நீயே நாட்டுக்கோழி முட்டை நம்புறியா? அடியே உத்தரவாசா இருந்தாலும் உனக்கு இம்புட்டு திமிர ஆவாதுட்டி. அடியே எந்த ஊர்லட்டி நாட்டுக்கோழி முட்டை இவ்வளவு முட்டை வித்தாங்க? எல்லாம் பிராய்லர் கோழி முட்டை தான். ஒன்ன சொல்லி திருத்த முடியாட்டி? திருத்தவே முடியாது. ஓஹோ இது நாட்டுக்கோழி முட்டையா? நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் வாங்கி வைக்கிற அளவுக்கு நான் பணக்காரி இல்லட்டி. நான் பக்கத்து கடையில போய் நார்மல் முட்டையே வாங்கிக்கிறேன். என்னக்கா பொசுக்குன்னு இப்படி என் கடையில முட்டை வாங்காம பக்கத்து கடைக்கு போறேன்றீங்க? பின்ன பிராய்லர் கோழி முட்டை ஒண்ணு 7 ரூபாயா? நாட்டுக்கோழி முட்டை எப்படியும் 10-15 ரூபா சொல்ல மாட்டேன். ஆமா எங்க பக்கத்து வீட்டுல கூட அந்த மகேஸ்வரி 15 ரூபாய்க்கு தான் ஒரு முட்டை வித்துக்கிட்டு இருக்கா. ஓஹோ இப்ப ரேட்டு தான் உங்க பிரச்சனையா? என்கிட்ட எல்லாம் ஒரு முட்டை 5 ரூபா தான். அடியாத்தாடி அது எப்படி முடியும்? சின்ன பொண்ணு 5 ரூபாயா இல்ல 15 ரூபாயா? 5 ரூபா தான். 5 ரூபா தான். அது எப்படிடி மத்தவங்க எல்லாம் 15 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும்போது ஒன்னால மட்டும் 5 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்? பாத்தியாடி இவ பிராடி பிக்காளி தான். நாட்டுக்கோழி முட்டையா இருந்தாலும் எப்படி 5 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்? பிராய்லர் கோழி முட்டையே 7 ரூபா. அதான் மட்டும் எனக்கு ஒண்ணு புரியல, என்னவா இருக்கும்? அடியே இவள நம்பலாமா வேணாமா? உங்களுக்கு இந்த சந்தேகமே வேண்டாம்க்கா. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் தரமான நாட்டுக்கோழி முட்டை ஆஃபர் ரேட்ல 5 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்க்கா. 5 ரூபாய்க்கு. அடியாத்தாடி என்னடி அது ஆஃபர்? ஆண்டிப்பட்டியில என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கோழி பண்ண வச்சிருக்கா. ஓ அப்ப நாளைக்கு கோழி கடை வைக்க போறியா? புதுசா கல்டி முக்காமண்ட ஒழுங்கா சொல்லுடி வரலமண்ட. ஆண்டிப்பட்டியில இருந்து அவ கோழி பண்ணையா அரசம்பட்டிக்கு மாத்த போறா. கோழி நிறைய முட்டை விட்டுருச்சான். உடனே அம்புட்டு முட்டையை விற்க முடியாதுங்கிறதுக்காக அரைகுறை விலையில அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கா. பெரிய பண்ண பார்த்துக்கங்க. அதான் நானும் ஒரு லோடு முட்டையை வாங்கி வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 15 ரூபாய் முட்டை எப்படி 5 ரூபாய்க்கு கொடுத்தா? அவ எனக்கு 5 ரூபாய்க்கு கூட கொடுக்கல. அவ்வளவு முட்டை சும்மா தானே கொடுத்தா. நான் தான் ஒரு 5 ரூபான்னு ஆசைப்பட்டு வித்துக்கிட்டு இருக்கேன். லாபம் பார்த்தாலும் கொள்ள லாபம் பார்க்கப்படாதுல்ல. அதான் சும்மா கொடுத்த முட்டை எங்களுக்கு சும்மா கொடுக்கலாம்லாட்டி? 5 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கே 1008 கேள்வி கேட்க. இதுல சும்மா கொடுத்தோம்னா நீ 1000 கேள்வி கேட்ப. வேணா 5 ரூபாய் கொடுத்து வாங்கி, இல்ல கடையில போய் பிராய்லர் கோழி முட்டைய 7 ரூபாய் கொடுத்து வாங்கி தின்னு. ஆஃபர் அதிரடி ஆஃபர்டி. நாட்டுக்கோழி முட்டை ஒண்ணு 5 ரூபாட்டி. 5 ரூபா முட்டைனா எனக்கு ஒரு 50 முட்டையை குடுடி. அடியே என்னடி அண்டாவாயி? இப்பதான் முட்டையே வேண்டாம்னு சீன போட்டா இப்ப ஆஃபர்ல 5 ரூபானா அள்ளிக்கிட்டு போறியாக்கு? ஆஃபரை யூஸ் பண்ண தெரியலனா நீ ஒரு லூசர்னே என் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவாருடி. ராணியக்கா நீங்க மட்டும் அப்படியே மலைச்சு போய் நிக்கீங்க. ஓ 5 ரூபா முட்டைனா மலமலையா குமிச்சு வச்சு 50 பேர் வாங்கிட்டு போறாளுவலா? எனக்கு ஒரு 50 முட்டை குடுறி. 5 ரூபான்னு சொன்னனே ஆளாளுக்கு அடிச்சு பிடிச்சு முட்டையை வாங்குறாளுவ. நல்லதா போச்சு 5 ரூபான்னு வித்தது. முட்டை என்னடி சின்னதா இருக்கு? எங்க என்ன இன்னும் வாயை துறக்கலையே நினைச்சேன். சும்மா கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பதம் பார்த்தாலாம். அந்த கதையா உள்ள இருக்கு. 5 ரூபாய்க்கு அருமையான முட்டை கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதுல அப்படி சைசி இப்படி சைசின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் நாட்டுக்கோழி முட்டை கலரே வெள்ளை அல்லட்டாலும் இவ்ளோ டார்க்கா இருக்காதே. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நான் என்னவோ முட்டையை எல்லாத்தையும் தேயிலை தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்குள்ள ஊற வச்சு எடுத்த மாதிரிலாம் இருக்கு. என்னடி செஞ்ச மாதிரி சொல்ற? என்னக்கா இப்படி சந்தேகப்படுத்திய? இதுக்கு தாமக்கா உங்களுக்கு ஆஃபரே கொடுக்கப்படாது. ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு ஆஃபரும் கிடையாது கூப்பரும் கிடையாது. பேசாம நீங்க முட்டையே வாங்க வேண்டாம். வீட்டை பத்து போங்க எல்லாரும். ஆமா அண்டாவாயி ஆஃபரை பிறகு ஆஃப் பண்ணிடுவா போல. சரிடி ஒன்னும் பேசல, வாங்க ஆஃபர்ல முட்டை வாங்கிட்டு அப்பிட்டாயிருவோம். இதோ 50 முட்டை. இந்தாட்டி 50 முட்டையை அழுங்காம குழுங்காம அப்பீட் பண்ணிரு வீட்டுக்கு. இந்தாட்டி ஒத்தரசா உனக்கு ஒரு 50 முட்டை. 50 முட்டையை வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறேன்னே தெரியலடி. ஆஃபர்னு நினைச்சு வாங்கிட்டேன். அடியே 50 முட்டையை வச்சு பண்றது காட்டி வேலை இல்ல. டெய்லி ஆஃப் ஆயில் போடலாம், இல்ல ஆம்லேட் போடலாம். அப்படி இல்லன்னா அவிச்சு திங்கலாம்லாட்டி. ராணிக்கா இதோ உங்களுக்கு 50 முட்டை எடுத்தாரேங்கா. அடியே இந்த 50 முட்டையில எந்த ஒரு கூமுட்டை இருந்துறாதே. ஏக்கா 2 கூமுட்டை இருக்கு. ஆனா இந்த 50 முட்டையில அந்த கூமுட்டை இல்லக்கா. அப்போ எதுடி அந்த 2 கூமுட்டை? இதோ பின்னாடி நிக்கிறாளுங்க 2 பேரு. அவளுக்கு தான் இந்த 2 கூமுட்டையும்.
போச்சு போ. சின்ன பொண்ணு முட்டையெல்லாம் குட்டி குட்டியா இருக்குடி. அது வேற ஒண்ணு இல்ல டி, கோழி கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு, அதான் முட்டையும் குட்டியா இருக்கு. போதுமா? அப்படி இல்லடி, இருந்தாலும் கோழி முட்டையோட இது ரொம்ப சின்ன சைஸா காக்கா முட்டை சைஸுக்கு இருக்குடி. நீ என்னமோ சொல்றத பார்த்தா நான் என்னவோ காட்டுக்குள்ள போய் ஒவ்வொரு மரத்துல இருக்கும் காக்கா கூட்டுல இருந்து முட்டையெல்லாம் ஆட்டையை போட்டு வந்து தேயிலை தண்ணிக்குள்ள முக்கி கடையை வச்சு விக்கிற மாதிரி இல்ல சொல்ற. அடியே, அவ எப்படி இவ்வளவு டீட்டெயிலா சொன்னா? இப்பதான் நீ ஏதோ உண்மையை சொல்ற மாதிரி இருக்கு. அடடா சின்ன பொண்ணு, உனக்கு எதிரி வேற யாரும் இல்ல, உன் வாய் தாண்டி, உன் வாய் தான். ஓகே ஓகே, இதோட விடுங்க. ஆஃபர் முட்டையை வாங்கிட்டு போய் சீக்கிரமா அவிச்சு தின்னுங்க, இல்ல முட்டையெல்லாம் பொரிஞ்சு குஞ்சு வெளியில வந்துட போகுது. கோழி வந்ததா முதலில் முட்டை வந்ததா சொல்லு கொக்கர கொக்கோ, சொல்லு கொக்கர கொக்கோன்னு தான் தெரியணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காச்சும் காக்கா முட்டை வேணும்னா கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில நேமை மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல வராத நேம்லாம் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல வரும். எந்த வீடியோ மிஸ் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. முருகன், வீரலட்சுமி, செல்வம், ராணி, சுப்பிரமணியன், அபிநயா, ஸ்ரீ, ராஜகல்பனா, வளர்மதி, நீலா, செல்வம், தமிழ் செல்வம், ராதிகா, கவிநிலவே, லட்சுமிபதி, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.